யாத்ராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இதை கேட்டுட்ருக்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பாவுடைய கிருபை நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லாத, தகுதியே இல்லாத நமக்கு அளிக்கப்படுறது தான் கிருபை. இன்றைக்கி இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில படிக்காதவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா அது ஆண்டவருடைய கிருபை. ஏசப்பாவுடைய கிருபை நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதமாக வாழ முடியும். அதே நேரத்தில் பாதுகாக்கப்படவும் செய்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பாவுடைய கிருபை அவங்க கூட இருந்ததை நம்மளால் பார்க்க முடியும். நோவா பாதுகாக்கப்பட்டார்னா அதுக்கு காரணம் ஆண்டவருடைய கண்கள் அவருக்கு கிருபை கிடச்சிச்சு. யோசேப்போட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு தேசத்துக்கு அதிபதியாக மாறுறதுக்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை. அதே மாதிரி மோசே லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை வழிநடத்துறதுக்கு காரணமும் அந்த கிருபை தான். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுலோட சரீரத்தில் இருந்த பலவீனத்தை தாங்கிறதுக்கு கூட ஆண்டவர் கிருபையை கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு எந்த இடத்துல கிருபை வேணும், எதுக்கு கிருபை வேணும், ஏசப்பா கிட்ட மனம் திறந்து கேளுங்க, ஏசப்பா உங்களுக்கு கிருபை தருவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பாவம் செஞ்சுட்டு திருப்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் கிருபைனால மன்னிச்சிடுவார் அப்படின்ட்டு. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் தான், ஆனால் திரும்ப திரும்ப நம்ம தெரிஞ்சு அந்த பாவத்தை பண்ணும்போது ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாக மாறுறாரு. அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிற தேவன். அதனால நமக்கு என்ன தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தான் ஆண்டவர் கிருபையை தருவார். ஆண்டவருடைய கிருபையை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை நிச்சயமாக கிடைக்கும். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.